ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சன் பேசுகிறேன். இன்னைக்கு ரோப்ளெக்ஸில் ஸ்னோ ரெசார்ட் அப்படின்ற ஒரு கேம் தான் உங்களுக்கு விளையாடி காட்ட போகிறேன். இந்த கேமில் நம்ம சண்டைலாம் போட தேவையில்ல. ஆக்சுவலாக அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சறுக்கிற ஸ்லைட்ஸ் இருக்கும். அதில் நம்ம சறுக்கி ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்களா, நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னா இங்கே ஸ்லைட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் இருக்கும். ஃப்ரீயாக சில பொருள் தந்திருப்பாங்க, சில பொருள் நம்ம விலை கொடுத்து வாங்கணும். நம்ம ஃப்ரீயான பொருளையே யூஸ் பண்ணுவோம். அது மூலியமாக சறுக்கிலாம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கே மொத்தம் 3 இது ஃப்ரீயாக இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இதில் நான் ஏறணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணனா ஏறிடுவேன். பார்த்தீங்களா, அப்படியே மூவ் ஆகணும். இதை விட்டு ஒரு வாட்டி நம்ம வெளியே குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இதை யூஸ் பண்ண முடியாது. இது வேஸ்ட் ஆகிடும். அங்கே ஏற்கனவே ஒரு டியூப் பார்த்தீங்களா, ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவன் வெளியே வந்திருப்பான், தெரியாதனமா அது வேஸ்ட் ஆகிருக்கும். இன்னும் இந்த இடத்துல போக முடியும், ஏன் லாக் ஆகிருக்குன்னு தெரியலையே. சரி, வேறு எங்கேயாவது போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க போக முடியல. ஐயோ, அதை விட்டு இறங்கிட்டேன். உள்ளே அவனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்களேன். யாருக்கு வெயிட் பண்ணுறான்னு தெரியலையே. பாருங்க, இந்த டியூப்பில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணால் ஏற முடியல. பார்த்தீங்களா, நம்ம எடுக்கிற டியூப்பில் தான் ஏற முடியும் போல், அடுத்தவங்க டியூப்லலாம் ஏற முடியல. இருங்க, நம்ம அதை வர வச்சு எடுப்போம். இந்த வாட்டி வேறு ஒன்றை வர வைக்கிறேன். இந்த கட்டையில் ஏதாவது வர வைக்கலாம். கட்டையில் ஒன்று வர வச்சிட்டேங்க. ஒருத்தன் பார்த்தீங்களா, வேறு ஒரு பொருளை வர வச்சுருந்தான், சூப்பராக இருந்தது. அதை நம்ம வரைய வைக்க முடியுமா என்னன்னு தெரில. இருங்க, ஏதாவது ஒரு வழியில் போய் பார்ப்போம். இந்த வழியில் போயிட்டேன். ஐயோ பா, செம்மையாக இருக்குல்ல. எங்கே போய் விழ போகிறோன்னு தெரில. ஐயோ, சூப்பராக இருக்குங்க வழி. ஐயோ, என்னங்க நெருப்பு குழம்பு தானே அது? என்ன பனி இருக்கிற இடம் நெருப்பாக இருக்குது. என்னங்க சறுக்கிக்கிட்டே போகான்னு பார்த்தா நின்றுச்சு. அங்கே ஏதோ பாயிண்ட் மாதிரி இருக்கு, அதை பிடிக்கலாமா? இருங்க, பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிடிச்சாச்சுங்க அது. அந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது, நம்ம வேலையாகாது. திரும்பி ஏறலான்னு பார்த்தா அந்த வண்டியில் ஏற முடியலையே. எங்கே போகலாம்? நம்ம அங்கேருந்து சறுக்கிட்டு வந்திருக்கோம் போலங்க, தெரியுதா உங்களுக்கு? அதான் அந்த க்ரீன் கலர், ரெட் கலரு அதெல்லாம் பாருங்கள், அங்கேருந்து சறுக்கிட்டு வந்திருக்கோம் போல். நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். பிடிக்க முடியுதுங்க. அந்த நெருப்புலாம் இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டேன். சரி, ஸ்டார்டிங்லேருந்து திரும்பி போவோம். இல்லை, ஏதாவது ஒரு பொருளை வர வச்சு சறுக்கிறது தான் கேமு போல். இந்த பாருங்க, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பொருள் வர வச்சிட்ருக்கான். நம்ம ஒரு பொருளை வர வச்சுட்டு போவோம். சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இங்கே எந்த வழியாக போகலாம்? இந்த வழியாக போகலாம். இந்த வாட்டியும் அந்த இடத்துக்கு தான் போகிறோமா, இல்லை வேறு எங்கேயாவது ஜம்ப் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல உள்ளே போகும்போது. ஐயோ வண்டி நம்ம கண்ட்ரோலே இல்லைங்க, அது பாட்டுக்கு ஒரு சைடு. ஐயோ, ஏற வரையும் அந்த இடத்துக்கு. ஐயோ, நெருப்பில் போய் பொசிங்கிட்டேங்க. பார்த்தீங்களா, போன வாட்டி நெருப்புக்கு பக்கத்தில் விழுந்தேன், இந்த வாட்டி நெருப்புலேயே விழுந்துட்டேன் போல். எரிஞ்சு காலி ஆகிட்டேன். இப்போ திரும்பி ஸ்டார்டிங்க்கு வந்துட்டேன். மூணு இதுதான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அந்த 3த்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இதில் மட்டும் ஏற முடியலங்க. அதான் ஏற்கனவே ஒருத்தங்க வர வச்சதை நம்ம யூஸ் பண்ண முடியாது போல். நம்ம வர வச்சதையே நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியல, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுது. இருங்க, 3த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். எதை செலக்ட் பண்ணலாம் பாருங்க. மற்றதெல்லாம் விலை பார்த்தீங்களா, அதுக்கெலாம் 50 இது. அது 50 இது கூட கேட்கலங்க. அதை ரிலீஸ் பண்ணோன்னா ஈஸி தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு வழியிலலாம் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்டு சேரும். அதை வச்சு அந்த பொருள்லாம் வாங்கலாம். நான் வாங்கலை, இந்த 3 வச்சே நான் விளையாடிட்டேன். ஸ்டேஜை கூட நம்ம மாற்றலாம். அதாவது இங்கேருந்து தான் நம்ம விளையாடணும்னு கிடையாது, ஒரு 4-5 ஸ்டேஜ் இருக்கும். அந்த 4-5 ஸ்டேஜை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சி காமிச்சேன் பார்த்தீங்களா, இலை மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அதை வாங்கலாம். நான் ஸ்டேஜை வாங்கி காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. அந்த வண்டி மூலியமாக போனால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஓடினா சறுக்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது சறுக்க மாட்டேங்குது. நம்ம ஓடியே தான் கீழே இறங்கி போனோம் போல். நம்ம வேறு எதாவது வர வச்சுப்போம். வர வச்சாச்சு, நம்ம இதில் போகலாம். சூப்பர். வா சறுக்கு. திரும்பி நம்ம அதிலே தான் போகிறோம். நெருப்பு பிளம்பிக்கிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியும். ஐயோ, நெருப்பு பிளம்பிக்கிட்ட போகக்கூடாது, வேறு எங்கேயாவது கொண்டு போய் விடுறா ப்ளீஸ். ஐயோ கரெக்டாக நெருப்பு பிளம்புங்க. என்ன நெருப்பில் விழுந்தோம், எதுவும் ஆகலை. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே
அதான் அந்த அந்த பாயிண்ட் தாங்க நிறைய சேர்த்தா நமக்கு கிடைக்கும். ஐயோ இங்கே தான் நெருப்பு இருக்கு, இங்கே என்னடா போயிட்டு இருக்கு, ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, நெருப்புல விழுந்து பொசிங்கிட்டேன். அப்போ அந்த நடுவுல வரக்கூடாது போல, சைடில் இருக்குல்ல அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா வாட்டியும் நம்ம நடுவில் போகிறோம், செத்து போயிடுறோம். நம்ம வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்த தாண்டி எங்கேயாவது போக முடியுமா, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கினா தான் அந்த இடத்தெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் போல். இப்படி நடந்துலாம் போக முடியல பாருங்க. இல்லைன்னா அங்கே தான் இருக்கான், நம்மளும் அங்கே போயிடலாம். என்ன இப்போ சறுக்கிறதுக்கு 3 இடம் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஒரே இடத்துல தான் திரும்ப நான் சறுக்கிறேன். மற்ற இடத்துலையும் சறுக்கி பார்க்கணும். ஒரு பலூனை வர வச்சிட்டோம், உட்காந்தாச்சு, ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இங்கே எங்கடா போகிறேன், அங்கே போடா. ஐயோ வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஐயோ இந்த இடத்துக்குள்ள ஐயோ இந்த இடத்துக்குள்ள போகணும். இந்த இடத்துக்குள்ள போக ட்ரை பண்ணலாமா? ஐயய்யா இடமா சிக்கிட்டேன். அங்கே போடா. ஐயோ இந்த வண்டியை வசதியாக ஓட்டவும் முடியலங்க. போயிடுறா. அவ்வளோதாங்க, போயாச்சுங்க. ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கோம் பாருங்க வழியில், பார்த்தீங்களா? ரெயின்போ செம்மையாக போகிறோம்ல. ஐயோ அதை விட அப்பா பரவாயில்லங்க. அந்த நெருப்பு பிளம்பு பக்கம் போலங்க, வேற ஏதோ ஒரு பக்கம் வந்திருக்கோங்க. என்ன சறுக்கிறது நின்றுச்சு? சறுக்கு. அவ்வளோதாங்க, சறுக்கிறது நின்றுச்சுங்க. ஆனால் பரவாயில்ல, நெருப்பு பிளம்பு இருக்கிற இடத்துக்கு போல. இது என்னமோ புல்லாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதான் நம்ம 3 வாட்டி கிட்ட அந்த நடு இதையே யூஸ் பண்ணிட்டோம், மாற்றி யூஸ் பண்ணோம் போல். இந்த வாட்டி கூட சரிங்க, நம்ம தப்பாக தான் வந்துட்டோம் பாருங்களேன். இன்னும் சறுக்கிருக்கலாம், நம்ம தான் பாதியிலே இடமா வந்துட்டோம் போல். அது கரெக்டாக வந்தால் நம்ம இவ்வளோ தூரம் வரலாம். அது பாருங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் சறுக்கலாம் போல். அப்பா சூப்பராக இருக்குல்ல இடமே. இந்த ஸ்டேஜில் தான் வருதா இல்லை அடுத்த ஸ்டேஜோட இடமா தெரில. பாருங்க ஒருத்தன் பாருங்க சுற்றி சறுக்கிட்டு இருக்காங்க, செம்மையாக சுற்றுறான் நம்ம. ஐயோ அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? எப்பா ஐயோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்க. வழியிலலாம் நிறைய பாயிண்ட் வச்சுருக்காங்கங்க. அந்த பாயிண்ட்டை சேர்த்தாலே போதுங்க, நம்ம ஸ்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இடம் முடியவே முடியாது போல். எப்பா இடம் பாடு போய்கிட்டே இருக்குது, சறுக்கவே மாட்டோம் பாருங்களேன். இந்த இடம் சருவால தானே இருக்குது, நம்ம நியாயமாக சறுக்க தானே செய்யணும். ஆனால் சறுக்காமல் பாருங்கள், நம்ம ஓடி போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்துடுறேன், இது வேலையாகாது. 3 இடம் இருக்குதுன்னு சொன்னால 2 இடத்த யூஸ் பண்ணிட்டேன், மீதி இருக்க ஒரு இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது வாங்கணும்னா வாங்கலாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவனுங்க ரோப்ளெக்ஸு காயின் கேட்குறாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவனுங்க ஃப்ளவர் தான் கேட்குறாங்க. அந்த ஃப்ளவர் நம்ம கலெக்ட் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, ஈஸியாக நம்ம அதை வாங்கணும்னா வாங்கலாம். பட் இருக்கிறதையே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜுக்கு நம்ம அதை சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம், 100 கிட்ட சேர்த்து வச்சுருக்கோம். அதை ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணலாம், சரியா? இப்போ யூஸ் பண்ண வேணாம். நான் 2வது வாட்டி ஒரு வழியில் போனேன்ல, அந்த வழியில் போகலாம். போன வாட்டி இடமா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், இந்த வாட்டி மாட்டாமல் போகிறேன்னா பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இடம், ரெயின்போ இடம். பா 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 ஒரு பொண்ணு அப்போ இறங்குச்சு பாருங்க, அது இன்னும் இறங்கிட்டு இருக்கு போலங்க. ஐயோ என்ன சறுக்குது நின்றுச்சு. சறுக்கு. ஐயோ சறுக்குதுங்க. ஐயப்பா பாப்பா சூப்பருங்க. ஐயோ செம்மல, ரொம்ப தூரம் சறுக்குறாங்க. ஐயோ விழுந்துடாதரா, வண்டியை விட்டு விழுந்தா அவ்வளோதான்டா. ஐயோ சறுக்கு இல்லைங்க, சறுக்குறது நின்றுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக போவான், வேலையாகாது. அந்த சருவல் இடம் முடிஞ்சிருச்சு போல். இங்கே எங்க பனியில் தண்ணியா? இதே கொஞ்சம் சறுக்குது. சறுக்குறது நின்றுச்சுங்க. ஏறக்குறைய இப்போ அந்த நெருப்பு பிளம்பு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? இங்கே தானே நெருப்பு பிளம்பை பார்த்தோம், அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் போலங்க. இது மேடாக இருக்கா, தாண்டவும் முடியல. இது பாருங்க, தாண்டு. ரொம்ப மேடாக இருக்குது, தாண்டது கஷ்டமாக இருக்குது. எவனாவது வண்டியில் இருக்குது. நெருப்பு ஏறக்குறைய நம்ம செத்து போன இடம் இதுதாங்க. நெருப்பு பிளம்பில் விழுந்து 2 வாட்டி இறந்து போனோம் பார்த்தீங்களா, அது இதுதான். ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். டேய் அங்கே எங்கடா ஓடிட்டுருக்க? மேலே ஓடுங்கடா, நான் இங்கே ஓடிட்டுருக்கேங்க. வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா? அதான் சருவல் இடமா இருந்தால் தான் இந்த வண்டி ஸ்பீடாக போகும்.
இந்த இடத்துலலாம் சாதாரணமாக தான் போகுது. பாருங்க எப்படி உக்காந்துருக்கேன் பாருங்க. சண்டை போடுற மாதிரி கேம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சண்டை போடுற மாதிரி என்னென்ன கேம் இருக்குன்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கன்னால் ஷூட் பண்ணுற மாதிரி கேம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷூட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நல்லா ஷூட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்கேட்டிங் கேம் விளையாடி போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்களா என்னன்னு தெரில. அது சூப்பராக இருக்கும். நான் 100% கம்ப்ளீட் பண்ணேன். அந்த மாதிரி கேம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விளையாடுவேன். இந்த கேமில் இது பாருங்க, திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்க, இந்த வண்டி மூலியமாக திரும்பி போகலான்னு பார்த்தா போகவே முடியல. அங்கே ஒரு ஏறுற இடம் வருது. திரும்பி வண்டியில் ஏறலாம் முடியாது, இறங்க மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்பா ஒருத்தன் பறந்து போகிறாங்க. எங்கே போனானே தெரிலங்க. திரும்பி ஏற முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பா ரொம்ப ஸ்லோவாக ஏறுறாங்க. ரொம்ப ஸ்லோவாக ஏறுறான். இப்படிலாம் ஏறினா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் இப்படியே ஏறி இறங்கி வரலான்னு நினச்சேன். அது வேலையாகாது. இறங்குறது மட்டும் ஸ்பீடாக இறங்குதுங்க. ஏறுறது வந்து ஸ்லோவாக ஏறுறது. வேலையாகாது இது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்துடலாமா? ஸ்டார்டிங்லேருந்து வந்துடலாம். இந்த வழியில் வந்து டெலிபோர்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு சொல்லுது. நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தேன். வேறு இடத்துக்கும் நம்ம போகலாம். ஆனால் அந்த இடத்தெல்லாம் வாங்கணும். இருங்க காட்டுறேன் பாருங்கள். வேறு இடத்துக்கும் நம்ம போகணுன்னா போகலாம். பட் அதெல்லாம் நம்ம வாங்கணும். ஃப்ளவர்லாம் கொடுத்து பாருங்க. 50 ஃப்ளவர் கொடுத்தா இது ரிலீஸ் ஆகிடும். 100 கொடுத்தா அது ரிலீஸ் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. என்கிட்ட 100 கிட்ட இருக்குது. நான் ஒரு இடத்த வேணால் ரிலீஸ் பண்ணலாம். நான் ஏதாவது ஒரு இடத்த வேணால் ரிலீஸ் பண்ணுறேன். இருங்க, திரும்பி அந்த மிஷினுக்குள்ளே வந்துடலாம். ஐயோ, ஒருத்தன் போகும்போது அவன் கூட சேர்ந்து போயிட்டான் பார்த்தீங்களா? அதான் அவன் வண்டி பக்கத்தில் வரும்போது நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டுச்சுங்க. டக்குன்னு ப்ரெஸ் பண்ண அவன் கூடயே நான் போகிறேன் பாருங்க. இப்போ அவனுக்கு பின்னாடியே போகிறேன் பாருங்க. இவன் ஓரளவுக்கு நல்லா போகிறான் பாருங்க. எப்பா, இந்த வண்டியை நம்ம விலை கொடுத்தோம் வாங்கலை, ஃப்ரீயாக ஏறிக்கிட்டோங்க. விலை கொடுத்து வாங்கினா நிறைய ஃப்ளவர் இந்த வண்டி. பரவாயில்ல, இவன்கிட்ட ஃப்ரீயாகவே வாங்கிட்டோம். எப்பா, இவன் ரொம்ப தூரம் போகிறானே. ஐயோ 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 ஐயோப்பா, நல்லா வண்டியை ஓட்டுறான்ல. ஐயோ ஐயோ, எங்கே போய் விழுறோன்னு பார்ப்போம். ஐயோ, நெருப்பு பிளம்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க இவன். அச்சோப்பா, என்ன அவன் காணாமல் போயிட்டான். நான் மட்டும் உட்காந்துட்ருக்கேன் வண்டியில். அதுவும் அங்கே போயிட்டாங்க. அவ்வளோ லாங்க பறந்தான் அவன். நான் அந்த இன்னொன்று இடத்த உங்களுக்கு வாங்கி அந்த இடத்துல இருந்து சறுக்கி காட்டுறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இருங்க, ஸ்டார்டிங்லேருந்து வந்துடலாம். நம்ம வேலையாவது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்து அந்த வேற ஒரு ஸ்டேஜை காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டேன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த மிஷினுக்குள்ளே போவோம். 2 பேரும் உட்காரதுல நம்ம உட்கார முடியுதா பார்ப்போமா? ஐயோ ஐயோ, அவங்க கூட ஜாயின் பண்ண முடியலங்க. நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி போனோம்ல, அந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா போகவே முடியல. பாருங்க, இன்னொருத்தனும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். என்னாலையும் போக முடியல, அவனாலையும் போக முடியல. நான் ஏறுறதுக்கு தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன். போன வாட்டி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஏறிக்கலான்னு காட்டுச்சு. இந்த வாட்டி அந்த மாதிரி காட்டவே இல்லை. நம்ம தான் மிஷினை வர வச்சு போய்க்கணும் போல், எதையாவது வர வச்சு. இது பாருங்க, இவன் இதில் ஏறலான்னு ட்ரை பண்ண முடியலங்க. நான் வர வச்சதில் தான் என்னால் ஏற முடியுது. நான் ஒரு வழியை ட்ரையே பண்ணல, அந்த வழியை ட்ரை பண்ணலாம். இல்லை, இந்த வழியில் தான் நான் அவன் கூட போனேன். போன வாட்டி பின்னாடி உக்காந்து போனேன்ல, இந்த வழியில் தான் அவன் கூட போனேன். பார்ப்போம், அவன் போன மாதிரி நம்ம போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போய் விழுறோமான்னு பார்ப்போம். அவன் போகும்போது ஸ்மூத்தாக போச்சு. ஒருவேளை அந்த வண்டி நல்லா போகும் போல். இந்த வண்டி சுமாராக தான் போகுது பார்த்தீங்களா? அவன் கூட போகும்போது பயங்கரமாக போனேன். ஐயோ ஐயோப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னென்னமோ ஆகுது பாருங்க வண்டி. பா பா பா, கவுந்தடிச்சு விழுறேன். ஆனால் வண்டியை விட்டு மட்டும் விழ மாட்டேங்க. டைட்டாக பிடிச்சிருக்கோம் போல். ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குல்ல. இந்த சர்வர் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குங்க. ஐயோ, ஆனால் நெருப்பு பிளம்பு இருக்கிற இடத்துக்கிட்ட போகிறேன். அப்பா, நெருப்புக்கிட்ட வெள்ளங்க, தப்பிச்சிட்டங்க. அவன் எந்த இடத்துல வந்தானோ அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். வேறு ரூட்டே இல்லையா? திரும்ப திரும்ப இங்கேயே நம்ம வந்துட்டுருக்கோம். 3 வழியாக நம்ம ட்ரை பண்ணுமா இல்லை 2 வழி தான் ட்ரை பண்ணியிருக்குமான்னு தெரில.
திரும்பி ஓடிலாம் போக முடியாது. திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து வந்துடலாமா? அங்கே ஒருத்தன் விழுந்து வாரினான் பார்த்தீங்களா? நிறைய பேர் விழுந்து விழுந்து வாரிட்டு இருக்காங்க இங்கே. நம்மள மாதிரி தாங்க எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க என்னதான் பண்ண முடியும்ன்ட்டு. இருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்துடலாம். நான் உங்களுக்கு வேறு ஸ்டேஜை காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டேஜை காட்டுறேன். இந்த மிஷின்குள்ளே போய்க்கணும். ஸ்டேஜ் போனோன்னா மிஷின்குள்ளே போயிட்டேன்னா ஒரு ஸ்டேஜை விலை கொடுத்து வாங்கலாமா? இது பாருங்க, எவரெஸ்ட்டு. அதுதான் வாங்க முடியும், மற்றதெல்லாம் காசு அதிகம். என்கிட்ட கம்மி பூ தான் இருக்குது. என்னால் அந்த ஸ்டேஜ் தான் வாங்க முடியும். இருங்க, எது வாங்க முடியுமோ அதை வாங்குகிறேன். இது 50 பூ தானே, அதுதான் வாங்க முடியும் என்னால். உள்ளே போடா, ஏன்டா வெளியே வந்த? உள்ளே போ. உள்ளே போ. அந்த ஃபஸ்ட் இடம் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும். அதுக்கு தான் காசு இருக்குது. பாருங்க, இதுக்கு தான் காசு இருக்குது. வாங்கியாச்சா? 50 ஃப்ளேக்ஸு. அதுக்கு பேர் ஃப்ளேக்ஸா? அதை வாங்கியாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தோம் பார்த்தீங்க. இந்த மாதிரி நம்ம பூவை சேர்க்கணும். அங்கே நமக்கு வழியில் பூ கிடைக்குது பார்த்தீங்களா? அதை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வித்தியாசமான வண்டி வாங்கலாம், வித்தியாசமான இடங்களை வாங்கலாம். இந்த வித்தியாசமான இடங்கள்லேருந்து சறுக்கலாம். இருங்க, இந்த வித்தியாசமான இடத்துக்கு வந்தாச்சா? இங்கேருந்து சறுக்கி காட்டுறேன். இங்கேருந்து முதல்ல வண்டியை வர வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சறுக்கலாம். வண்டியை வர வச்சிட்டோமா? இந்த வண்டியில் வந்து சறுக்குவோம். இது சூப்பராக இருக்கும் போலங்க. ரொம்ப ஹைட்டுங்க இது. எப்பா செம்ம ஹைட்டில் இது. ஐயோ அப்பா, என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு? அங்கேருந்து வேற எங்கேயோ போகிறோங்க. வேற எங்கேயோ போகிறோம். இன்னும் முடிஞ்சிருச்சா? இன்னும் சறுக்குறோங்க. எப்பா, வழியில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். நான் சரியாகவே கலெக்ட் பண்ணல. நம்ம சறுக்கி வந்துட்டு இருக்கும் போதே அந்த பாயிண்டெல்லாம் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜை நம்ம ஈஸியாக வாங்க முடியும். அது கவனமாக, அது எங்கே இருக்குன்னு பார்த்து கவனமாக வரணும். நல்லா இருந்ததில்ல இந்த இடம் சறுக்குனது? அங்கே 3 சறுக்குனது வச்சுருந்தாங்க, இங்கே 1 தான் மொத்தம் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணலாம். இருங்க, திரும்பி அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே ஒரே ஒரு சறுக்கல் தாங்க வச்சுருக்காங்க. பார்ப்போம், 1 தானா இல்லை 2 3 வச்சுருக்காங்களா பார்ப்போமா? வண்டியில் ஏறி உட்காந்துக்கலாம். 1 தான் இருக்கா இல்லை இன்னொன்று இருக்கா? இன்னொன்று என்னது? இன்னொன்று என்ன? ஐயோ, எங்கேருந்தோ விழுந்துட்டுமே. இது எங்கே போகுது வழி? எங்கே போகுதுங்க இது? இந்த வழி பார்ப்போம். பொறுமையாக போவோம். எங்கே போகுது வழி? பொறுமையாக இந்த வழியாக போவோம். வண்டியை நல்லா வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இறங்கியே ஓடிடலாம். என்னதான் இந்த இடத்துல இருக்குது பார்ப்போம். அங்கே வேற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன இடம்? நம்ம ஸ்டார்டிங் வந்த இடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒன்று புரிஞ்சிருச்சுங்க. எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் ஒரு இடத்துல இருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ 2ஆவதாக வாங்கின இடம் அதை விட கொஞ்சம் ஹைட்டு போல். புரியுதா? நம்ம ஸ்டார்டிங் ஒரு இடத்துல விளையாண்டோம் பார்த்தீங்களா? அதை விட செகண்ட் இடம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் ஹைட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் போல். பார்த்தீங்களா? இதுக்கு பக்கத்தில் தான் தெரிஞ்சு பாருங்க, கீழே தெரிஞ்சு பார்த்தீங்களா? இது 2ஆவது இடம். இது 3ஆவது இடம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஹைட்டுக்கு வந்துடுவோம் போல். இந்த மாதிரி ரொம்ப நேரம் சறுக்கணும்னா ரொம்ப ஹைட்டான இடத்த நம்ம வாங்கணும் போல். அதாங்க, நீங்கள் சறுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறைய நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய பூ கிடச்சிரும். அதை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்து கூட சறுக்கலாம். இந்த 2 இடத்துல இருந்து தான் நான் சறுக்கியிருக்கேன். இன்னும் நிறைய இடத்த நீங்கள் இந்த பூவை வச்சு வாங்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து நீங்கள் சறுக்கி ஜாலியாக விளையாடலாம். சும்மா ஜாலியாக இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இது. வித்தியாசமாக இடம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இந்த கேம் விளையாடணும். அப்பா, இந்த வாட்டி எவ்வளோ தூரம் வரணும் பார்த்தீங்களா? ஐயோ, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும்போதே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு வாட்டி வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா? தெரியாதனமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் போல். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் விளையாடிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்குலாம் வந்தேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல கேமும் உங்களுக்கு விளையாடுறேன். என்னென்ன மாதிரியான கேம் விளையாடலான்றதை நீங்களும் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பை.